முதல்ல சுக்கிரனுடைய நட்சத்திரம், முதல்ல கேதுவோடைய நட்சத்திரம். கேது அஷ்டமத்தில், அடிவயிறு, ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன், கழிவுகள் வெளியாகக்கூடிய இடம். அப்புறம் சூரியனுடைய நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். அப்போ நம்மளுடைய தொழில் இல்லைன்னா நம்மளுடைய அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நாட் 1% ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை இந்த செவ்வாயால் பண்ண முடியும். அவ்வளோதான் அதற்கு பவர். ஆனால் நம்மளுடைய பாதகாதிபதி அப்படின்னா நம்மளுடைய அந்த நெகட்டிவ் பிளானட் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா நம்மை பார்க்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளுடைய ராசியாதிபதி சாட்டனை பார்க்கிறார். அப்போ பாதகாதிபதி நம்மை தூண்டி விடுவார். எதுக்கு தூண்டுவார் அப்படின்னா நம்மை ஒரு கரடு முரடாக பயணிப்பதற்கு. சும்மா ஏன் இப்படியே அடிபணிந்து போக வேண்டும், ஓரளவுக்கு வீரமாக, ஓரளவுக்கு விவேகமாக, ஓரளவுக்கு பராக்கிரமமாக, ஓரளவுக்கு இகாய்ஸ்டிக்காக நாம் முயற்சி செய்தால் என்ன. இப்போது மகர ராசிக்காரர்கள் ராசியாதிபதி சனி அப்படிங்கிறதுனாலே என்ன பண்ணோம் அப்படின்னா ரொம்பவும் ஓரளவுக்கு ஸ்லோவாகவும் சாஃப்டாகவும் ஓரளவுக்கு கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்களாகவும் தான் நாம் இவர்களை பார்க்க முடியும். இந்த செவ்வாய் நமக்கு தெரியாமல் நம்மை தூண்டி விடுவார். அப்போது ஏதாவது ஒரு விஷயத்தில் நாம் வழக்கமாக பயணிப்பது போல் பயணிக்காமல் கொஞ்சம் ரஃப்பாகவும் டஃப்பாகவும் கரடுமுரடாகவும் நாம் பயணித்தால் கண்டிப்பாக அது நமக்கே ஆப்போசிட்டாக வந்துவிடும். சொந்த வார்த்தைகளால் ஏதோ ஒன்று வைத்து கொள்வார் அப்படின்லாம் சொல்கிறாங்க பாருங்களேன், அதை போல் ஒரு நிலைமையை ஏற்படுத்திவிடும்.